Hi friends, welcome to my YouTube channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பிரவீன் உத்ராத்ல சுமித்ரா நந்தன் பந்தோட கவி பரிச்சை அண்ட் காவியகத் விசேஷ்டாயின் பார்க்கலாங்களா. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கவி பரிச்சை, ஆத்தரோட இன்ட்ரடக்ஷன். நாம்னா நேம், ஆத்தரோட நேம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சுமித்ரா நந்தன் பந்த். ஜன்ம், எப்போ அவர் பிறந்தாருன்னு பார்த்தீங்கன்னா சன் 1900. ஸ்வர்கவாசன இயற்கை எழுதிய நாள் சன் 1978. ஜன்ம்ஸ்தான்னா பர்த் பிளேஸ்ப்பா. எந்த பிளேஸில் அவர் பிறந்தாருன்னு பார்த்தீங்கன்னா கௌசானி ஜில்லா அல்மோடா. அப்போ அல்மோடா மாவட்டத்தில் கௌசானி என்ற ஊரில் அவர் பிறந்துக்கிறாரு. ஸ்ரீ சுமித்ரா நந்தன் பந்த் கா ஜன் சன் 1900 में கௌசானி ஜில்லா அல்மோடா में हुआ था. ஆத்தர் எந்த வருஷத்தில் பிறந்துக்கிறாரு? 1900. எந்த ஊரில் பார்த்தீங்கன்னா அல்மோடா மாவட்டம் கௌசானி என்ற ஊரில் அவர் பிறந்துக்கிறாரு. पिता का नाम गंगादत्त पंत तथा माता का नाम सरस्वती देवी था. அப்பாவோட பெயர் பார்த்தீங்கன்னா கங்காதத் பந்த், அம்மாவோட நேம் பார்த்தீங்கன்னா சரஸ்வதி. काव्य साधना के लिए पंत को भारतीय ज्ञानपीठ की ओर से 1,00,000 रुपये का पुरस्कार भी मिला है. கவிதை பணிகளுக்காக ஆத்தருக்கு வந்து இந்திய ஞானப்பீடத்திலிருந்து பார்த்தீங்கன்னா 1,00,000 ரூபாய் வந்து பரிசாக தந்துக்கிறாங்கன்றாங்க. புரஸ்கார்னா பரிசுப்பா. उनकी मृत्यु सन 1978 में हुई. அவர் எப்போ இறந்துக்கிறாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா 1978. ஏங்கன்னா படைப்புகள் வீணா, பல்லவ், யுக்வானி, கிராமிய, இதுதான் இவருடைய படைப்புகள். இப்போ நம்ம கவி பரிச்சை நம்ம வந்து பார்த்துட்டோம்ப்பா. நெக்ஸ்ட்டு காவியகத் விசேஷ்டாயின் பார்க்கலாங்களா. पदित पद्य चयनिका के आधार पर सुमित्रा नंदन पंत की काव्यगत विशेषताओं का परिचय दीजिए. काव्यगत विशेषताएं आतरुடைய कविता पண்புகள். कविता के क्षेत्र में अपने लिए एक अलग स्थान पाने वाली श्री सुमित्रा नंदन पंत महान भावना और मधुर शब्दों के साथ विशेष शैली के भी कवि हैं. அப்போ மீனிங் பாருங்கப்பா. கவிதை உலகத்தில் தனக்கான ஒரு தனி இடத்தை பிடித்த ஆத்தர் வந்து சிறந்த உணர்வுகள் மற்றும் இனிமையான வார்த்தைகளுடன் தனக்குண்டான ஸ்டைல் வந்து அவர் யூஸ் பண்ணியிருப்பார். உன்கி ஹர் கவிதா பாட்கோன் கே மன் கோ பாத்தி ஹே. அவருடைய ஒவ்வொரு கவிதையும் வந்து பார்த்திங்கன்னா படிக்கிறவங்களோட மனசில் வந்து பார்த்திங்கன்னா ஆழமாக வந்து பதிந்திருக்குன்றாங்க. சக்திக்கு மதுரிமா ததா அர்த்திக்கு கம்பீர்தா கவிதா கோ உச்சகோட்டிகா பனா தேக்தி ஹேன்றாங்க. சொற்களுடைய இனிமையும் பொருளுடைய ஆழத்தையும் வந்து பார்த்திங்கன்னா கவிதை வந்து ஒரு உயர்ந்த தரத்துக்கு கொண்டு போயிருக்குதுன்றாரு. ஸ்ரீனா பெண்பா நற்கே ஜீவன் மே நாரிகா பிரதான் ஸ்தான் ஹே. அப்போ ஆண்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு முதன்மையான இடம் உண்டுன்றாங்க. நாரிகே பீனா நற்கா ஜீவன் கபி பூர்ண நயி ஹோத்தான்றாங்க. அப்போ பெண்கள் இல்லாத வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா ஆண்களுடைய வாழ்க்கை வந்து முழுமையாக்காதுன்றாங்க. நாரி நற்கே ஜீவன்கோ பனாபி சக்தி ஹே பிகாட் பி சக்தி ஹே. பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆணோட வாழ்க்கையும் உருவாக்க முடியும், அழிக்கவும் முடியுன்றாங்க. बिगाड़ना डिस्ट्रॉय पाएंगे. अगर इस दुनिया में कई सब सुखों से युक्त स्वर्ग है, दो वक्त नारी के हृदय के भीतर है. ஒருவேளை இந்த உலகத்தில் எல்லா வகை சந்தோஷம் இருக்குதுன்னா அது பெண்களோட இதயத்தில் தான் இருக்குதுன்றாங்க. ஜப் नारी अपने हृदय में भरा स्नेह के दल दल खोलकर प्यार के बल पर प्रश्न कराती है, तब हमर स्वर्ग प्राप्त होता है. பெண்கள் தங்களோட இதயத்தில் வந்து பாசத்தை வந்து கொட்டி வச்சுருப்பாங்க. அவங்க தன் அன்பால் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்கள சந்தோஷமாக வச்சுக்குவாங்க. அது எப்படி சொல்கிறாங்கன்னா அமர் ஸ்வர்க் பிராப்த் ஓத்தாகன்றாங்க. அது அழியாத சொர்க்கத்தையே அடைய முடியுன்றாங்க. நாரிக்கே ஹத்ரோன் பர் மதிரா சேபி மாதக்தா பிரதான் கர்ணிகா ஜாடு பரா ஓஹேன்றாங்க. பெண்களுடைய உதட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா மதுவை கூட மயக்கும் அந்த மாயாஜாலம் உண்டுன்றாங்க. वही मनुष्यों को नवजीवन प्रदान कर सकती है. அவங்களால மனிதர்களுக்கு வந்து பார்த்தா ஒரு புதிய வாழ்க்கையை வந்து கொண்டு வர முடியுன்றாங்க. கவி कहते हैं, ஆத்தர் சொல்கிறார்ப்பா, अगर इस दुनिया में कई नरक हो दो वक्त भी नारी के अंदर ही हैன்றாங்க. ஒருவேளை இந்த உலகத்தில் வந்து நரகம் ஒன்று இருக்குதுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்குள்ளே தான் இருக்குதுன்றாங்க. वक्त बिना किसी तेरी के नर को वासना के चक्कर में डालकर उसे सदा के लिए अंधे गड्ढे में डाल सकती है. மீனிங் பாருங்கப்பா. அவங்க ஆணை கூட தன் வாசனையால் வந்து பார்த்தீங்கன்னா மயக்க முடியுன்றாங்க. அவங்கள இருண்ட குழியில் கூட தள்ள முடியுன்றாங்க. नारी के वासना पर
நர் சப் குச் பூல் பைட்டா ஹே. பெண்களுடைய அந்த வாசனையினால் ஆண்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே மறந்துடுறாங்கன்றாங்க. நௌகா விஹார், படகு சவாரி. नौका विहार कवि सुमित्रा नंदन पंत की विशिष्ट कविताओं में से एक என்றாங்க. அப்போ இந்த கவிதை வந்து பார்த்தீங்கன்னா ஆத்தருடைய தனித்துவமான கவிதையில் ஒன்றுன்றாங்க. गंगा में विहार करते हुए वे गंगा की पवित्रता के साथ उसकी सुंदरता पर भी प्रकाश डालते हैं. கங்கையில் வந்து பயணம் செய்யும் போது அதோட தூய்மையும் மற்றும் அழகையும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் அவரை எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிறாப்பா. துனியா கா திருஷ்ய கித்னா மனோகர் ஹேன்றாங்க. உலகத்தோட காட்சி வந்து எவ்வளோ அழகானதுன்றாங்க. ஏக்தம் சாந்த் அவர் அப்லக் திருஷ்டி சே தேக்னே லாயக் சுந்தர்தா சே பக் பரிஹேன்றாங்க. அமைதியாகவும் மற்றும் கண் செமைக்காமல் பார்க்கக்கூடிய அழகான காட்சி வந்து இங்கே நிறைய இருக்குதுன்றாங்க. கங்கா தாபஸ் பாலா பன் படிஹே. கங்கா வந்து பார்த்தீங்கன்னா தியானம் போன்ற பெண்ணாக தோன்றியுள்ளாருன்றாங்க. கங்கா கே கோரே ஹங்கோம் பர் பானி லஹர்தாஹேன்றாங்க. அதோட அழகிய உடலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நீர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அலைகள் மாதிரி இருக்குதுன்றாங்க. ஆகாஷ் ஜஞ்சல் அஞ்சல் சா லக் ரஹேன்றாங்க. வானம் வந்து பார்த்தீங்கன்னா விளையாட்டுத்தனமான ஒரு முக்காடை போல தோன்றுகிறதுன்றாங்க. नाव के आगे चलने से गंगा में छोटी छोटी सुंदर लहरें उठती हैं. படகுகள் வந்து பார்த்தீங்கன்னா முன்னோக்கி செல்லும் போது கங்கையில் இருக்கிற அந்த சிறு சிறு அலைகள் வந்து பார்க்க அழகாக இருக்குதுன்றாங்க. உஸ்மே ஆகாஷ் கா பிரதிபிம் ஹீல் உட்தாஹே. அதில் வானத்தில் இருக்கிற பின்பம் வந்து அதில் பிரதிபலிக்குதுன்றாங்க. மது ததா ஆனந்த் பரா சிபி ப சாந்தினி ரூபி மோத்தி கா விஹார் வஹா ஓ ரஹாஹேன்றாங்க. அப்போது அந்த நில ஒளியில் பார்த்தீங்கன்னா முத்து வந்து இனிமையாகவும் ஆனந்தமாகவும் வந்து சிற்பியில் வந்து விளையாடுதுன்றாங்க. நாகோ சலானே வாலா லங்கர் தீரே தீரே நாகோ ஆகே சலா ரஹேன்றாங்க. படகுல ஓட்டின்னு போகிறாங்களே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மெல்ல மெல்லமாக படகு வந்து முன்னேற்றி கொண்டு போகிறாங்க. லகு நாவ் तरंगों पर अंसिनी के समान सुंदर रहकर निक्षल चल के दर्पण पर பிரதிபிம்பித் ஓக்கர் ஆனந்த் கா அனுபவ் கர் ரஹான்றாங்க. அந்த சின்ன படகுல வந்து பார்த்தீங்கன்னா அன்னப்பறவை போல வந்து அந்த நீரில் அசைந்து அசைந்து அசைவற்ற அந்த நீரில் வந்து பார்த்தீங்கன்னா தன் பிம்பத்தை கண்டு ஆனந்தம் கொள்ளுதுன்றாங்க. नौका विहार नामक इस कविता के जरिए कवि गंगा की अनुभव विशेषता पर प्रकाश डालते हुए मनुष्य के जीवन का वर्णन करते हैं. நௌகா விஹார் இந்த கவிதையில் வந்து பார்த்தீங்கன்னா ஆத்தர் வந்து மனிதனோட வாழ்க்கையை விவரிப்பதோடு கங்கையோட அனுபவத்தையும் வந்து அவர் எடுத்து காமிச்சிக்கிறாரு. பிராகிருதிகா வர்ணன் அதி மனோகர் டங் சே கியா கயஹன். இயற்கை கூட அவர் ரொம்ப அழகாக வந்து வர்ணிச்சிருக்கிறாரு. கவி அப்னே சாத் பாட்கன் கோ பி நௌகா விஹார் கர்வாத்தே ஹேன். ஆத்தர் வந்து அவருடன் சேர்ந்து படிக்கிறவங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா படகு சவாரிக்கு அழைத்து சென்றார்ன்றாங்க. मानव मनिधन. हिंदी साहित्य के अनमोल रतन श्री सुमित्रा नंदन पंत की अत्युत्तम रचना मानव मनुष्य पर प्रकाश डालने वाली एक अत्युत्तम कविता है. இதோட மீனிங் பாருங்க. இந்திய இலக்கியத்தில் விலை மதிப்பற்ற ஆத்தருடைய தலை சிறந்த கவிதை வந்து பார்த்தீங்கன்னா மானவ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் மனிதர்களை பற்றி வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிறார்ப்பா. अपने सुंदर तथा मोहक शब्दों से कवि मानव को प्रकृति से भी सुंदरतम मानते हुए उसकी सुंदरता का वर्णन करते हैं. தன்னுடைய அழகு மற்றும் வசீகரமான சொற்களின் மூலமாக ஆத்தர் வந்து சொல்கிறாருப்பா இயற்கையை விட மனித குலமே அழகுன்னு சொல்லி வர்ணிச்சுக்கிறாரு. மனுஷன் கோ பிராகிருதி சேபி சுந்தர் மாந்தே உயே கவி லிக்தேகன். ஆத்தர் வந்து சொல்கிறாரு இயற்கையை விட மனித குலமே வந்து பார்த்தீங்கன்னா அழகானதுன்னு சொல்லி அவர் எழுதுறாரு. இஸ் துனியா மே பக்ஷி சுந்தர் ஹே ஃபூல் பி பௌத் சுந்தரே. இந்த உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பறவைகள் அழகானது, மலர்கள் அதைவிட அழகானதுன்றாங்க. லேக்கின் ஏ மானவ், ஆனால் வந்து மனிதன் தும் சப்சே சுந்தர்த்தம் ஹோன்றாங்க. நீங்கள் எல்லாரையும் விடையும் வந்து பார்த்தீங்கன்னா அழகானவர்கள்ன்றாங்க. துமாரி ஹாங்கோ கி சுந்தர்த்தா லாவண்ய லோக்கி யா திலாத்தியே. உன்னுடைய கண்கள் அழகு வந்து பார்த்தீங்கன்னா உலகமே வந்து நினைவூட்டுதுன்றாங்க. துமாரி மதுர் ஸ்வர்மி சங்கீத் கா சாரே. உன்னுடைய இனிய குரல் வந்து பார்த்தீங்கன்னா இசையின் சாரம்ன்றாங்க. துமாரே விஷால் சாந்திமே வீர்தா கா சரோவர் ஹேன்றாங்க. உன்னுடைய அந்த அகன்ற மார்பு வந்து பார்த்தீங்கன்னா வீரத்தின் வந்து பார்த்தீங்கன்னா குடில்ன்றாங்க. தும் கமல் ஜெய்சேவோ, நீ ஒரு தாமரை போல் இருக்கிறாய்ன்றாங்க. துமாரே பாஹே பல் ததா பிரேம் சே பந்தி தேன்றாங்க. உன்னுடைய கரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வலிமையாலும் அன்பாலும் வந்து பிணைந்துள்ளனன்றாங்க. துமாரே ஹாத் ஹங்குலி ஆதி பாவ் சே சித்தக்கே ஹங்
ஷோபாய் மான் ஹேன்றாங்க. உன்னுடைய கை விரல்கள் மற்றும் தலை முதல் கால் வரை உள்ள எல்லா பாகங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கிரேஸ்ஃபுல்லுன்றாங்கப்பா, நளினமானவைன்றாங்க. मनुष्य की सुंदरता पर प्रकाश डालते हुए कवि श्री सुमित्रानंदन पंत प्राकृति से भी उस सुंदरतम मानते हैं. இதோட மீனிங் பாருங்கப்பா, மனிதனுடைய அழகை வந்து எடுத்துரைத்து ஆத்தர் சொல்கிறாரு, நீ இயற்கையை விட வந்து பார்த்தா நீ அழகானவன்றாங்க. மனுஷனுக்கு சத்குணம் கா வர்ணன் இஸ் கவிதா கி விசேஷ்டன்றாங்க. மனிதனுடைய நற்பண்புகளை வெளிப்படுத்துறது தான் இந்த கவிதையுடைய விசேஷன்றாங்க. ஷப்த் சக்தி, வார்த்தையோட சக்தி. சுமித்ரானந்தன் பந்த் கி ஷப்த் சக்தி ஹபாரே. ஆத்தருடைய அந்த சொல் அகராதிரி வந்து பார்த்தீங்கன்னா மகத்தானதுன்றாங்க. शब्द चयन में कभी भी कोई कमी नहीं दिखती है. வார்த்தையை தேர்ந்தெடுப்பதில் அவர் எந்த ஒரு குறையும் பார்த்ததில்லைன்றாரு. सरल तथा गंभीर शब्दों का प्रयोग उचित जगह पर इनसे उत्तम रूप से किया गया हैன்றாங்க. எளிமை மற்றும் ஆழமான சொற்களை வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து கரெக்டான இடத்துல அவர் யூஸ் பண்ணிக்கிறாருப்பா. अनेक जगह पर मधुतम शब्द महानतम भावनाएं प्रकट करते हैं. எல்லா இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவர் இனிமையான வார்த்தைகள் உன்னதமான உணர்வுகள் வெளிப்படுத்துகிறாரு. இன்கி ஷப்த் சக்தி இன்கி கவிதாவுக்கோ மதுர்தம் பனா டால்தி ஹேன். அவருடைய அந்த சொல் அகராதி வந்து அவருடைய கவிதையை வந்து பார்த்தீங்கன்னா இனிமையை கொண்டு வந்துக்குதுன்றாரு. பாவ் கம்பீர்தா, உணர்ச்சி தீவிரம். சுமித்ரானந்தன் பந்த் கி கவிதாயை உன்னதம் பாவனோம் சே பரி ஹேன். ஆத்தருடைய அந்த கவிதைகள் வந்து பார்த்தீங்கன்னா உன்னதமான உணர்வுகள் வந்து நிறைந்துள்ளதுன்றாங்க. மானவ் மன் को प्रेरणा देने वाली इनकी कविताएं समाज तथा जाति दोनों को आगे बढ़ाने का महान काम कर जाती हैं. மனிதனோட மனசுக்கு உத்வேகம் அளித்து அவரோட கவிதைகள் வந்து பார்த்திங்கன்னா சொசைட்டிக்கும் சரி ஜாதிக்கும் சரி ரெண்டுத்துக்கும் முன்னேற்றுவதற்கான வேலையை அவர் வந்து செஞ்சுக்கிறாருப்பா. சுமித்ரானந்தன் பந்த் கி கவிதாவுமே பாவ் கம்பீர்தா சராக்னே யோகியேன். ஆத்தருடைய கவிதையில் வந்து பார்த்தீங்கன்னா உணர்ச்சி தீவிரத்தோட ஆழம் வந்து பாராட்டக்கூடியதுன்றாங்க. பாஷா और शैली, மொழி மற்றும் நடை. कविता के क्षेत्र में सुमित्रानंदन पंत का अपना अलग स्थान है. கவிதை உலகத்தில் ஆத்தர் வந்து தனக்குண்டான தனி இடத்தை அவர் பிடிச்சிக்கிறார்ப்பா. பாஷா और शैली दोनों में मधुरिमा है. மொழி மற்றும் நடை ரெண்டுமே வந்து இனிமையானதுன்றாங்க. शब्द चयन और अर्थ गंभीरता में भी குப்தஜிக்கு சமான் கோயி கவி நயிஹேன்றாங்க. சொல் தேர்ந்தெடுப்பதிலும் மற்றும் பொருளோட ஆழத்திலும் சரி இவருக்கு இணையான வேறெந்த கவிஞரும் இல்லைன்றாங்க. अलंकारों का प्रयोग और मीठे शब्दों के चयन से कविता मधुर लगने लगती है. அணி மற்றும் இனிமையான இலக்கணத்தை அவர் சூஸ் பண்ணி கவிதையை வந்து இனிமையாக கொண்டு வந்துக்கிறாரு. சுமித்ரானந்தன் பந்த் மதுரிமா கே சாத் மகான்தா பர்னேமி சஃபல் சித் ஊயேன்றாங்க. ஆத்தர் வந்து இனிமையுடன் வந்து பார்த்தீங்கன்னா மகத்துவத்தையும் நிரப்புவதில் வெற்றி கண்டுள்ளார்ன்றாங்க. இப்போ நம்ம கவி பரிச்சை காவியகத் விசேஷ்தாயை நம்ம வந்து பார்த்துட்டோம்ப்பா. நெக்ஸ்ட் வீடியோவில் சாரான்ஷ் வந்து நம்ம வந்து பார்க்கலாங்களாம். ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்கப்பா. தேங்க்யூ.